நீங்கள் எப்போ திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரை வணங்கணும்னு நினச்சி கிளம்பிட்டீங்களோ அப்போவே அவர் நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான், நாம் அவனுக்கு முன்னாடி போய் நல்லது பண்ணுவோன்னு திருவண்ணாமலையிலேருந்தே கிளம்பிடுறாராம். அவர் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கார். இருந்தாலும் நாம் எப்போ மனம் உருகி அவரை வழிபாடு பண்ணுறோமோ அப்போதான் அவர் நமக்காக செய்யக்கூடிய கருணை நமக்கு புரியுது. சரி, வழி நடுக உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது அவருடைய பொறுப்பு. அங்கே போய் சேர்ந்த உடனே ஆடி பாடி அவரை வழிபட்டா நாம் எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவம் எல்லாம் போய் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். இதில் பாடும்போது தன்வசம் இழத்தல்ங்கிற நான் என்னும் அகப்பற்று விடுதலையும், ஆடும்போது எனது என்னும் புறப்பற்று விடுதலையும் நாம உணர்ந்து அதை கடைபிடித்து வழிபட வேண்டியது ரொம்ப முக்கியம். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. அப்பர் பெருமான் அருளி செய்த 5ஆம் திருமுறை.